ஹாய் ஃபேம், வெல்கம் டு பாப்பின்ஸ் குக்கிங் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பீஸ் ஏலக்காய், அப்புறம் ஒரு 5 பீஸ் பார்த்திங்கன்னா லவங்கம் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு பொரிஞ்சதும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லிஸும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா. வெங்காயம் பார்த்திங்கன்னா க்யூபாக கட் பண்ணால் போதும். ஏன்னா எப்படியோ நம்ம லாஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். அடுத்தது ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வேண்டாம், லைட்டாக ஒரு ஃப்ளேவர் இருந்தால் போதும். அடுத்தது இப்போ 5 ஆனியன்ஸ்னால் வெங்காயம்னா ஒரு 4 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும், ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்தது பாதாம் பருப்பு ஒரு 10 போல் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன். போட்டு எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா பார்த்திங்கன்னா மேஷியாக ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதும் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இப்போது ஒரு தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு க்யூப் பட்டர் போட்டிருக்கேன். போட்டுட்டு பன்னீர் எல்லாமே க்யூபாக நான் கட் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீர் எல்லாத்தையும் போடுறேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் ஃப்ரை பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரில் நல்லா உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகி வரதுக்காக. எதனால் நான் பட்டரில் ஃப்ரை பண்ணுறேன்னா உள்ளே நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் மோஸ்ட்லி பட்டரில் ஃப்ரை பண்ணி போட மாட்டாங்க, பட் சம் ரெஸ்டாரண்ட்டில் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி போடுவேன். அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல அரோமாவாக நல்லா வருது. இப்போ நல்லா ஒரு ஃப்ரை ஆகி வந்ததும் கோல்டன் சைடு வந்ததும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதே ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் நல்லா ஒரு ரிச்சான கலர் கொடுக்கறதுக்காக ரெட் சில்லி பவுடர் ஏன் பட்டர்லேயே போடுறோன்னா போடுறேன். இதுக்கு நீங்கள் காஷ்மீர் பவுடர் கூட யூஸ் பண்ணி, அதனால தான் நம்ம பட்டர்லேயே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு அந்த ஜார் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் அதிலே ஊற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு உப்பு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி நல்லா கசக்கி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இட்டாலியன் சீசனிங், மிக்சர் சீசனிங், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் கொஞ்சம் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும், அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க, நான் இப்போவே எல்லாமே இதிலே ஆட் பண்ணிட்டேன். டேஸ்ட் எந்த மாற்றம் ரொம்ப தெரியாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ நல்லா ஜம்ப் ஆகி பப்ளப் ஆகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சுகர் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா அது சுகர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ரிச்னஸ்க்காக கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் அதே மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸையும் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடஞ்சிராமல் நல்லா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அதில் வந்து கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கமெண்ட் அண்ட் மறக்காமல் லைக் மேலே பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொரியாண்டர் நம்ம போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு Bye fam. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.